இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி அபே எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸ் ப்ளஸ் டீசல் கார்கோ 2026 புது வண்டி ரேட்டு. வண்டியில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போது ஃபைனான்ஸ் போகிற மாதிரி இருந்தால் இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கட்டணும், மாதமான எவ்வளோ கட்டணும், இஎம்ஐ எல்லாமே இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு டூ வீலர் ஆட்டோ புது வண்டி ரேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கோம். நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வண்டி இன்ஜின் சிசி 597.7 சிசி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் வாட்டர் கூலட் பிஎஸ்விஐ டீசல் இன்ஜின் டைப் கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 9.39 HP 7 கிலோவாட்ஸு 3600 RPM தந்திருக்காங்க. டார்க்கு வந்து 23.94 NM 2200 + 200 RPM தந்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து 36 கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க. கார்கோ பாக்ஸ் டிமென்ஷன் வந்து லென்த்து 1830 கொடுத்துருக்காங்க. வித்து வந்து 1400 கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து 285 mm கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து 5 ஃபார்வேர்டு 1 ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து 2100 கொடுத்துருக்காங்க mm. உங்களுக்கு இதே மாதிரி மாடலில் வந்து சிஎன்ஜி கூட உங்களுக்கு வருது. அடுத்து வண்டி ரேட்டுங்க. எக்ஸ்ஷோரூமு, ஆர்டிஓ சார்ஜு, இன்சூரன்ஸு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நீங்கள் புது வண்டி எடுக்கணுன்னா 3,35,000 வருங்க. நீங்கள் ஃபைனான்ஸ் போகிற மாதிரி இருந்தால் டாக்குமெண்ட் சார்ஜ் 6,000 வருங்க. மொத்தம் டோட்டல் வந்து 3,41,000 வருங்க. நெட் கேஷ் வண்டி எடுக்கணும்னா 3,35,000 வருங்க. நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் டவுன் பேமெண்ட்டு 51,000 கட்டுற மாதிரி வரும். லோன் வந்து உங்களுக்கு 2,90,000 உங்களுக்கு லோன் போட்டு கொடுப்பாங்க. எத்தனை மாதம் லோன் நீங்கள் கட்டுற மாதிரி வந்ததுன்னா 36 மாதம் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா மாதமான வந்து உங்களுக்கு 10,600 வர மாதிரி கட்டுற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.